முதன்மை செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பேருந்து பயணம் என்றாலே தனி அலாதிதான். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நடந்த சம்பவம் பேருந்து பயணிகளை திகிலடைய செய்திருக்கிறது. வந்தவாசி பேருந்து நிலையத்திலிருந்து ஆரணிக்கு புறப்பட்ட தனியார் பேருந்தும், திண்டிவனத்தில் இருந்து ஆரணிக்கு புறப்பட்ட மற்றொரு தனியார் பேருந்தும் சடத்தாங்கல் கூட்டு ரோட்டில் சந்தித்துக் கொண்டன. அப்போது ஆரணி செல்லும் வழியில் அடுத்தடுத்த நிறுத்தங்களில் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக 2 தனியார் பேருந்துகளின் ஓட்டுநரும் நடத்துனரும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அங்கிருந்து புறப்பட்ட 2 பேருந்துகளும் ஒன்றுக்கொன்று முந்திக் கொண்டு அதிவேகத்தில் இயக்கப்பட்டன. இந்த போட்டியால் 2 பேருந்துகளிலும் பயணித்த பயணிகளும் அந்த வழியே சென்ற பொதுமக்களும் அச்சமடைந்தனர். பயணிகளை ஏற்றுக்கொள்ளும் போட்டியில் கிராம சாலையில் 2 தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு இயக்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே வந்த 2 காட்டு யானைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தேவர் சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் கடந்த சில தினங்களாக அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். குடியிருப்புகளை ஒட்டியுள்ள தேயிலை தோட்டத்துக்கு வந்த 2 காட்டு யானைகளை பொதுமக்கள் கூச்சலிட்டு விரட்டினர். தகவலின் பேரில் நிகழ்விடத்துக்கு வந்த வனத்துறையினர் யானைகளை கண்காணித்து வருகின்றனர். தெரியுதா? கொடைக்கானலில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டெருமை இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியது. பழைய அப்பர் லேக் வியூ சாலையில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த காட்டெருமை அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை ஆக்ரோஷமாக சேதப்படுத்தியுள்ளது. காட்டெருமை கூட்டத்தை கண்காணித்து வனப்பகுதிக்குள் அனுப்ப வேண்டும் என கொடைக்கானல் பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். மலை ரயிலில் ஊட்டி செல்ல நினைப்போருக்கு உற்சாகமான செய்தி இது. 22 நாட்களாக தடைப்பட்டிருந்த மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. உலக பாரம்பரியம் சின்னமான மலை ரயில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இருந்து உதகைக்கு தினசரி காலை 7:10 மணிக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கனமழையினால் ஏற்பட்ட தொடர் மண்சரிவின் காரணமாக கடந்த நவம்பர் 1ஆம் தேதி முதல் இம்மாதம் 14ஆம் தேதி வரை 6 வார காலத்தில் 6 முறை மட்டுமே மலை ரயில் இயக்கப்பட்டது. தற்போது மண் சரிவுகளை சீரமைக்கும் பணி முழுமையாக நிறைவடைந்ததாலும் மழையின் தீவிரமும் குறைந்ததாலும் மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டது. இதனால் மலை ரயில் போக்குவரத்தை மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். ஆக்சுவலி இந்த ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப வருஷமாக ஒரு ஆசை. நாங்கள் ஒரு 3 months முன்னாடி புக் பண்ண இந்த ட்ரெயினை இதில் லாஸ்ட் 22 days கேன்சல் ஆகிருக்கு. இன்னிலேருந்து தான் ரன் ஆகுது. அதுவே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த ட்ரெயினோட பயணத்தை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். ஹிந்தி தெரியாது என கூறியதற்காக தமிழ் பெண் ஒருவரை துணை ராணுவ வீரர் மிரட்டியதை கண்டிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒருவர் ஹிந்தி தெரியாது என கூறியதற்காக மத்திய துணை ராணுவப்படை வீரர் ஒருவரால் மிரட்டப்பட்டதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடும் இந்தியாவில்தானே இருக்கிறது என்றும் இந்தியாவில் உள்ள அனைவரும் ஹிந்தி கற்றாக வேண்டும் என்றும் அந்த வீரர் தமிழ் பெண்ணுக்கு பாடம் எடுத்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஹிந்தி அலுவல் மொழியே தவிர தேசிய மொழியல்ல என அந்த வீரருக்கு யார் எடுத்துக் கூறுவது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இந்தியா பல்வேறு மொழிகள் பேசப்படும் கூட்டாட்சி நாடு என குறிப்பிட்டுள்ள அவர் விமான நிலையங்களில் அனைத்து மொழிகளுக்கும் உரிய மதிப்பு மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 6.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. டெல்லியில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தொடங்கும் குளிர் ஜனவரி மாதம் வரை நீடிக்கும். ஆனால் நடப்பாண்டில் பருவநிலை மாற்றம் காரணமாக குளிர்காலம் சற்று தாமதமாக தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக டெல்லியில் இந்த ஆண்டின் இதுவரை இல்லாத அளவில் பனிமூட்டத்துடன் குறைந்தபட்ச வெப்பநிலை 6.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகியது. அதிகபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி காலை 9 மணிக்கு ஒட்டுமொத்த காற்று தர குறியீடு 358 என்ற மிகவும் மோசமான பிரிவில் பதிவாகியது.
டெல்லியில் கடந்த 2 நாட்களாக இயல்பை விட குறைவான வெப்பநிலையே காணப்படுகிறது. புதன்கிழமை குறைந்தபட்ச வெப்பநிலை 7.4 டிகிரி செல்சியஸாகவும், செவ்வாய்க்கிழமை 6.8 டிகிரி செல்சியஸாகவும், திங்கட்கிழமை 6.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. ஏரி குளங்களையொட்டி நடைபெறும் ஆக்கிரமிப்புகள் ஒரு கட்டத்தில் அந்த நீர்நிலைகளையே காலி செய்து விடுகின்றன. இதனை தடுக்க கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். பெங்களூருவில் உள்ள ஹென்னகர் ஏரியை தனியார் நிறுவனம் ஒன்று அனுமதியில்லாமல் ஆக்கிரமித்து மண் கொட்டி சமன்படுத்தினர். இதனை சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் தகவலறிந்த ஆனைக்கல் வட்டாட்சியர் தினேஷ் ஏரியை ஆக்கிரமிப்பு செய்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து ஏரியை சமன்படுத்த மண் கொண்டு வந்த லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் ஏரிக்குள் வர அனைவருக்கும் தடை விதித்த காவல்துறையினர் ஏரியை சுற்றிலும் இரும்பு கம்பி மூலம் தடுப்பு அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரின் இச்செயலுக்கு பொதுமக்களிடையே பாராட்டுகள் குவிகிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 45 இந்திய மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் 13ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இவர்களோடு சேர்த்து ஏற்கனவே 39 மீனவர்களும் 137 படகுகளும் இலங்கை கடற்படை காவலில் உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவது அவர்கள் மத்தியில் அச்சத்தையும் வாழ்வாதாரம் குறித்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை கடற்படையின் பிடியில் உள்ள மீனவர்களையும் பறிமுதல் செய்துள்ள படகுகளையும் விடுவிக்க தூதரக ரீதியில் நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் வரும் கல்வியாண்டிலிருந்து விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்தல், விடைத்தாள் நகல் வழங்குவதற்கும் பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஆண்டு வரையில் மாணவர்கள் விடைத்தாள் மறுகூட்டலுக்கு மட்டும் விண்ணப்பிக்கலாம் என்ற நடைமுறை இருந்தது. பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ள அரசாணையில் மேல்நிலைத் தேர்வுகளுக்கான விடைத்தாளின் நகல்கள் வழங்குவது போன்றும், மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு மேற்கொள்வது போன்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, துணைத் தேர்வு, தனித்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு விடைத்தாள் நகல் வழங்கவும், மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகிய பணிகளை வழங்கவும் அரசு தேர்வுகள் இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு விடைத்தாளின் ஸ்கேன் நகல் பெறுவதற்கு 275 ரூபாயும், ஒரு விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்ய 505 ரூபாயும், ஒரு விடைத்தாள் மறுகூட்டல் செய்ய 205 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. மதுரை அருகே அரசு பள்ளி ஒன்றின் மரத்தடியில் மாணவர்கள் பயின்றபோது திடீரென மரம் சாய்ந்து விழுந்ததில் 17 பேர் காயமடைந்தனர். மேலும் மேலூர் தெற்கு தெரு கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரையாண்டு தேர்வுக்காக 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் 42 பேர் மரத்தடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வீசிய பலத்த காற்றின் காரணமாக மரம் வேரோடு சாய்ந்து மாணவ மாணவியர் மீது விழுந்தது. இதில் 12 மாணவர்கள், 5 மாணவிகள் என 17 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. முதலுதவிக்கு பின் அனைவரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேலூர் வட்டாட்சியர் செந்தாமரை தலைமையில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய கட்டட வசதி இல்லை என்றும், இதனால் 8, 9, 10 ஆகிய வகுப்புகள் பள்ளியில் உள்ள மரத்தடியில் நடத்தப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ராதாபுரம் தொகுதியில் இரட்டை வாக்குரிமை உள்ள 1686 வாக்காளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் முருகேசன் என்பவர் ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு இரட்டை வாக்குரிமை உள்ளது எனவும், அதை உடனடியாக அரசு அதிகாரிகள் விசாரணை செய்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என கடந்த மாதம் 27ஆம் தேதி மனு அளித்து இருந்தார். அந்த மனு குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விசாரணை செய்தனர். இந்நிலையில் இரட்டை வாக்குரிமை கொண்டுள்ள ராதாபுரம் தொகுதியைச் சேர்ந்த 1686 வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதேபோன்று உயிரிழந்துவிட்ட 2000 பேரின் பெயர்களை ராதாபுரம் தொகுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கும் பொருட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஒரே தொகுதியில் இரட்டை வாக்குரிமையுடன் 1600க்கும் மேற்பட்ட உள்ள விவகாரம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.
தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையில் கடுகு சாகுபடி அமோகமாக நடைபெற்று வருகிறது. கடுகு பூக்கள் மஞ்சள் நிறத்தில் பார்ப்பதற்கு ரம்மியமாக பூத்து குலுங்கி காட்சியளிக்கிறது. இன்னும் 10 நாட்களில் கடுகு அறுவடைக்கு வர உள்ளது. இங்குள்ள விவசாயிகள் கடுகு அறுவடை செய்து கிலோ 150 ரூபாய் என விற்பனை செய்கின்றனர். வத்தல்மலை மேலே வியாபாரிகள் வந்து கடுகை கொள்முதல் செய்து கொள்கின்றனர். இதனால் விவசாயிகளுக்கு வருமானம் இரட்டிப்பாக கிடைப்பதால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு காலை நேரத்தில் கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு லாரிகள் அதிக அளவில் செல்வது வழக்கம். இந்நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்களின் வாகனங்களும் அதிக அளவில் வந்ததால் புளியரை பகுதியில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சபரிமலை சீசன் காலத்தில் கூடுதலாக காவலர்களை பணியமர்த்தி போக்குவரத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவரை ஓரின சேர்க்கைக்காக அழைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தி பணம் பறித்தனர். கல்லூரி மாணவருக்கு கிரிண்டர் என்ற மொபைல் செயலி மூலம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதனை நம்பி சென்ற அவரை தாக்கி 11,000 பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செல்போன் செயலி மூலம் அறிமுகமான நபர்களை நம்பி எங்கும் வெளியில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக சிறப்பு வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. சபரிமலைக்கு இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிக பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் ரயில்களில் கூட்ட நெரிசல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சபரிமலை பக்தர்கள் செல்வதற்காக சிறப்பு வந்தே பாரத் ரயில் சென்னை சென்ட்ரல் கோட்டயம் இடையே 15, 17, 22 மற்றும் 24ஆம் தேதிகளில் இயக்கப்பட உள்ளது. அதிகாலை 4:30 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மாலை 4:15 மணிக்கு கோட்டயத்தை அடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து 16, 18, 23 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் அதிகாலை 4:40 மணிக்கு புறப்பட்டு மாலை 5:15 மணிக்கு சிறப்பு ரயில் வந்தடையும். பெரம்பூர், காட்பாடி, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கியது. முதல் முறையாக மாத்திரையே இல்லாமல் இதய துடிப்பை சீராக்கும் சிகிச்சையை கோவை அரசு மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்த லிங்கக்குமார் என்பவரின் இதய துடிப்பு வழக்கத்தை விட அதிகமாக இருந்துள்ளது. இதனால் மயக்கம், மூச்சு திணறல் போன்ற அசௌகரியங்களால் பாதிக்கப்பட்ட அவர் தொடர்ந்து மாத்திரைகள் உட்கொண்டு வந்துள்ளார். இதனால் பயனில்லாத நிலையில் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நிரந்தர தீர்வுக்கான இதய துடிப்பை சீராக்கும் சிகிச்சையை மேற்கொண்டு வெற்றிகரமாக முடித்தனர். இந்த சிகிச்சை முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்து முடிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய லாரி கண்டெய்னரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தினையூர் அருகே உள்ள சாலவாக்கம் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரியை மடக்கி சோதனையில் ஈடுபட்டபோது அதில் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 235 அட்டை பெட்டிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து லாரி கண்டெய்னரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் லாரியில் வந்த வெங்கடேசன் மற்றும் வேதாசிங் ஆகிய இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் விசாரித்ததில் இந்த சிகரெட்டுகள் 50 லட்சம் ரூபாய் மதிப்புடையது என கண்டுபிடிக்கப்பட்டது. தென்காசி அருகே அமைந்துள்ள முந்தல் அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. புளியங்குடி அருகே உள்ள குன்னையாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த அருவியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வழக்கமாக தென்காசிக்கு வருபவர்கள் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் கிருஷ்ணாபுரம் காப்பு காட்டுக்குள் அமைந்த இந்த அருவியில் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர்.
தஞ்சாவூரில் அடிப்படை வசதியின்றி செயல்பட்டு வரும் தற்காலிக மீன் சந்தையை புதுப்பித்து வழங்க வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். கீழவாசல் பகுதியில் செயல்பட்டு வந்த மீன் சந்தை கட்டடம் பழுதடைந்த காரணத்தால் கீழ அலங்கம் பகுதிக்கு 2020ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. தற்காலிக மீன் சந்தைக்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் நிலையில் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மீன் சந்தைக்கு வருவோர் வாகனங்களை நிறுத்த முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. போதிய கட்டட வசதி இல்லாததால் வியாபாரிகள் தார்பாய்களை கொண்டு கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். மழை காலங்களில் மீன் சந்தையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக நிரந்தர மீன் அங்காடியை கட்டித்தர வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இது தொடர்பாக மாநகராட்சி மேயரிடம் கேட்டபோது மீன் சந்தை அமைக்க 28 கோடி ரூபாய் கோரப்பட்டுள்ளதாகவும் நிதி பெற்ற பிறகு பழைய இடத்தில் அனைத்து வசதிகளுடன் புதிய மீன் அங்காடி கட்டப்படும் என்றும் கூறினார். மத்திய அரசிடமிருந்து நீர் மேலாண்மைக்காக சிறந்த ஊராட்சி விருது பெற்ற கிராமத்தில் ஏரிகளின் மதகுகள் பழுதானதால் தண்ணீர் வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு அடுத்த அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளப்புத்தூர் ஊராட்சியில் 6 குளங்கள் மற்றும் 2 ஏரிகள் உள்ளன. இதில் 2 ஏரிகளின் மதகுகள் பழுதானதால் தண்ணீர் வீணாகி வருகிறது. இதனால் ஏரி பாசனத்தை நம்பியுள்ள சுமார் 800 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியாத நிலையில் உள்ளது. பழுதடைந்த மதகுகளை அகற்றிவிட்டு புதிய மதகுகளை அமைக்க கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் இதனால் தண்ணீரை சேகரித்து விவசாயத்தை மேற்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டபோது அடுத்த ஆண்டுக்குள் சம்பந்தப்பட்ட ஏரிகளில் புதிய மதகுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். கடந்த ஆண்டு மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்திடமிருந்து நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்டதற்கான சிறந்த ஊராட்சி என்ற விருதை வெள்ளப்புத்தூர் ஊராட்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பதவி நீக்கம் செய்ய விசாரணை நடத்துவதற்கு ஆதரவாக அந்நாட்டு நாடாளுமன்றம் வாக்களித்துள்ளது. அமெரிக்க அதிபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்கு ஆதரவாக 221 பேரும் எதிராக 212 பேரும் வாக்களித்தனர். குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க நாடாளுமன்ற குழு ஒரு மாதத்திற்கு மேல் விசாரணை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஜோ பைடன் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் அதன் மூலம் ஜோ பைடன் நேரடியாக பலனடைந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இதுவரை அதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என பைடனின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். பாதுகாப்பு குறைபாடு காரணமாக 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்சார கார்களை டெஸ்லா நிறுவனம் அமெரிக்காவில் திரும்பப் பெறுகிறது. டெஸ்லாவின் தானியங்கி கார்களை ஓட்டுநர்கள் தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் அதனால் அதிகப்படியான விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்காவின் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகம் தெரிவித்தது. இதனால் கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் கூடிய மென்பொருள் பொருத்த டெஸ்லா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அதன்படி ஆட்டோ பைலட் முறையிலும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிலும் வாகனம் இருக்கும்படி மென்பொருளில் மாற்றம் செய்யப்படும் என கூறப்படுகிறது. இருப்பினும் அமெரிக்காவிற்கு வெளியே கார்கள் திரும்ப பெறப்படுமா என்பது குறித்து டெஸ்லா தரப்பில் விளக்கம் அளிக்கப்படவில்லை. சீனாவில் பனிப்பொழிவில் பாண்டா உற்சாகமாக விளையாடி மகிழும் காட்சிகள் காண்போரை பரவசப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. பெய்ஜிங் மிருக காட்சி சாலையில் உள்ள பாண்டா வெள்ளை போர்வை போல் பொருத்திய பனியில் துள்ளி குதித்து விளையாடியது. இதேபோல் கரடிகள் உட்பட மற்ற விலங்குகளும் பனியில் ஆட்டம் போட்டு வருகின்றன. பெய்ஜிங்கில் குளிர் கடுமையாக உள்ளதால் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டதோடு பள்ளிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டன. 2024 புத்தாண்டை அனைவரும் ஆவலாக எதிர்நோக்கியுள்ள நிலையில் ஹாங்காங்கில் இதுவரை இல்லாத பெரிய வானவேடிக்கை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. டிசம்பர் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடர்ந்து 12 நிமிடங்கள் இசையுடன் வானவேடிக்கைகள் விண்ணை வண்ணமயமாக உள்ளன. இதற்கு முந்தைய புத்தாண்டு கொண்டாட்டங்களில் இல்லாத அளவிலான இந்த வானவேடிக்கை மற்றும் ஒளிபரப்புக்கு ஏற்பாட்டாளர்கள் தயாராகி வருகின்றனர். ஹாங்காங் கண்காட்சி மற்றும் மாநாட்டு அரங்கில் கவுண்டவுன் கடிகாரத்துடன் இந்த வானவேடிக்கை நடைபெற இருக்கிறது. வானவேடிக்கை மட்டுமின்றி லேசர் காட்சியும் இடம்பெற உள்ளது. இந்த கண்கவர் நிகழ்ச்சியை நேரிலும் தொலைக்காட்சியிலும் காணவுள்ள உலக மக்கள் 2024ஆம் ஆண்டை நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியாகவும் வரவேற்கும் மனநிலையை பெறக்கூடும் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். கவுண்டவுன் தொடங்கியதும் மயக்கும் ஆடியோ இசை, பல வண்ண விளக்குகளின் நடனம் ஆகியவை காண்போரை கவர உள்ளன.
சபரிமலை வரும் தமிழக பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் வழங்கப்படும் என கேரள மாநில தலைமை செயலாளர் உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் முறையாக கிடைப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள மாநில அரசை கேட்டுக் கொண்டார். அதன் அடிப்படையில் கேரள மாநில தலைமை செயலாளர் வேணுவை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழகத்தில் இருந்து சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருமாறு வலியுறுத்தினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்கள் கேரளாவில் தங்குவதற்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவும் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் அரசு சார்பில் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என கேரள தலைமை செயலாளர் வேணு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கடைசி T20 போட்டி ஜோகன்ஸ்பர்கில் இன்று நடைபெறவுள்ளது. முதல் T20 மழையால் கைவிடப்பட்ட நிலையில் இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது. இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரை சமன் செய்ய முடியும். இதனால் இந்த போட்டியில் சூரியகுமார் தலைமையிலான இளம்படை வெற்றி பெற தீவிர முயற்சியில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணி பேட்டிங்கில் பலம் வாய்ந்ததாக திகழ்ந்தாலும் பந்துவீச்சில் சற்று சரிவை சந்தித்து வருகிறது. அதே நேரத்தில் கடந்த போட்டியில் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் அசத்திய தென்னாப்பிரிக்கா அணி மூன்றாவது போட்டியிலும் வெற்றி பெற ஆர்வமுடன் இருக்கும். ஜோகன்ஸ்பர்கில் இன்று மழை பெய்ய 25 விழுக்காடு வாய்ப்புள்ளதாக வானிலை மையத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அர்ஜுனா விருதுக்கு இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமியின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 24 விக்கெட்டுகளை வீழ்த்தி முகமது ஷமி அசத்தியிருந்தார். அத்துடன் உலகக்கோப்பை தொடரில் அதிகபட்ச விக்கெட்டுகளை கைப்பற்றிய இந்திய வீரர் ஜஹீர் கானின் சாதனையையும் முறியடித்தார். அதன் அடிப்படையில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் அர்ஜுனா விருதுக்கான வீரர்கள் பரிந்துரை பட்டியலில் ஷமியின் பெயரை சேர்க்க BCCI கோரிக்கை வைத்துள்ளது. இதேபோல் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுக்கு பேட்மிண்டன் வீரர்கள் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் மற்ற விளையாட்டுகளிலும் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களின் பெயர்களும் அர்ஜுனா, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா மற்றும் துரோணாச்சாரியா விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.